நீ எதுக்கு வந்தப்ப? நீங்க கூப்பிட்டீங்க. சரி சரி, என் புத்தி என்னை செருப்பிட்டு அடிக்கிறேன். நான் தான் கூப்பிட்டேனா? இரு சொல்லி வரேன். கருப்பன். கருப்பனா? சரி. குடிக்க உரல் இல்லே. உரலாந்தான் இருக்கும். ஏய், நம்ம கிழவங்க காலத்துல நான் சொல்றதுக்கு நீ போடு. சரி சாமி. குடிக்க கஞ்சி இல்லே. நம்ம கிழவங்க காலத்துல இந்த ஊர்ல நமக்கு கும்பிட சாமி இல்லை. உண்மைதானடா? ஆமா சாமி. பிறப்ப நல்லா பிறங்கோடி ஏக்குறேன். உண்மைதானே? பங்காளி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சாமி கும்பிட கூப்பிட்டா பகையாத்த ஆண்டா போறேன். இதுல சொல்லு. ஆமா சாமி. ஏப்பா இதை கொஞ்சம் சரி பண்ண முடியுமா? வாயில வை. இங்கிட்டு வானே சித்தப்பு, இதுல சொல்லு. சரி சொல்றேன் சாமி. உழைச்சு உழைச்சு ஓடா போனாரு நம்ம கிழமை. ஊருக்கு 2 தாரம் வச்சிருந்தாரு. இப்ப தாண்டா என் குடும்ப விஷயம் வெளியே வர போகுது. மாடு புடி மாடு. நீ மூத்த தாரத்து மயன். உங்க அப்பாவுக்கு கிராஸ் ஒண்ணு. சத்தியம் பண்ண உண்மைதானே? ஏப்பா தெரிஞ்சுக்கங்கப்பா. சொத்துக்கு பங்குக்கு வந்துருவாங்களா? நம்ம அப்பன் செஞ்ச சேட்டை விளையாடுது இந்த ஊர்ல. எல்லாத்துக்கும் கொடுத்து புட்டு இப்ப நீ கஷ்டப்பட்டு நிக்கிற. இதுக்கு மேல நம்ம என்ன செய்ய போறோம்? நித்தனத்தை உன்ன அனிதனமா வேண்டேன். அந்த ஜாமிக்கு கண்ணு இருக்கா கண்ணு இல்லையா? உனக்கு வயசு 55 இருக்கும். ஓயப்பி வள்ளைன்னு கவலைப்படுற. 100 நாள் வேலைக்கு நீ முதலா போகணும். நீ வெட்டுன வெட்டுதான் ஊரு பள்ளமா கிடக்கு. அதானப்பா? ஆமா சாமி. அட்டை பதிஞ்சா காசு வருமோ? கை ரேக வச்சாலும் ரேக விழுகல. அடிப்பு ஓவர். மையடிப்பு ஓவர். உண்மைதானே? நீ கவலைப்பட வேணாம். இப்ப நான் சொல்ற மாதிரி நடக்கும். இந்த ஊரு பேரு என்னப்பா? ஏன் காதல என்னைக்கு சொல்ற? இங்க சொல்லு. ஆவடியாபுரம். அதி நலையில இந்த ஆவடியாபுரத்துல சொல்லுங்க. சொல்றது மட்டும் அப்படியே இரு. சரி சார். சொல்லுங்கலாம் சொல்லக்கூடாது. பெரிய மனுஷன் பார்க்க மாட்டேன். சங்க கடிச்சு போய் அப்புறம். சரி சார். இந்த ஆவடியாபுரத்துல உள்ள இந்த சந்தனம் மாறிக்கேன். சொல்லாத. சரி சாமி. சொல்லி வரேன் பாரு. நீ அப்படியே சாமியை கும்பிடு. கும்பிட்டுட்டே இரு. இங்க உள்ள காளியம்மனுக்கும் நம்ம கிளவி சொன்னுச்சா கிழவங்கிட்ட நம்ம சாமிக்கு இங்க மாலையும் தேங்காய் வளமும் நம்ம ஆத்தாவுக்கு பட்டும் எடுக்க கூடாதுன்னு. எங்க ஊர்ல சொல்லக்கூடாது. நம்ம விருதுநகர்லையும் அருப்பு கோட்டையிலையும் நம்ம சிவகாசியிலையும் நம்ம சாமிக்கு நம்ம பட்டும் கருப்பனுக்கு அருவாலும் அடிச்சு வைக்க கூடாதுன்னு இந்த ஆவடியாபுரத்தில் உள்ள கிழமை மாட்டு வண்டி கட்டிய இந்த சந்தன மாரிக்கு மயிலக்கால 2 ஓட்டி. ஆமா சாமி சொல்லாத. அப்ப கணத்த நல்ல நம்ம சாமிக்கு நெல்லும் உடையத்தி என் காளியம்மனுக்கு வளர்த்த காரி மாடு 2 ஊட்டி
மதுரை 5 லட்சம் வீதியா. மதுரையில் எத்தனை லட்சம் வீதி? 5 லட்சம் வீதி. சொன்னா ஊன்னு மட்டும் சொல்லு. சரி சாமி. 5 லட்சம் வீதியா. அம்பியாபதி பட்டணம் போய் அங்கே தாளம்பூ வாசத்துக்கும் நம்ம கிளவன் தல்லா உள்ள ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் அங்கே சிம்மக்கல்ல வீதிக்கும் அத்தீரம் வாசத்துக்கு அணக்கல்ல ரோட்டுக்கு கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிளவன் கோரிப்பாளைய வீதிக்கும் அங்கே பூப்பாரம் தானேத்தி நம்ம சாமிக்கு புள்ள மாடு 2 ஊட்டி மதுரை ஒத்தக்கடை வழியில வரும்போது பூவாடைக்கு பாண்டி முனி வண்டி ஏன் மறிக்கிறேன் இல்ல அப்ப நீ இருந்த நான் காமாடு தலமாடு காக்குறேன் உனக்கு இனி எந்த குறையும் வராது எந்திரிச்சு போ சரி சாமி போப்பா உக்காருப்பா இவ்வளவு நேரம் குறி சொன்னேன் இல்லை ஒரு 1001 வச்சுட்டு போ எடு எப்படி எடுக்கணும் சொல்லுங்க நீங்க சொல்லணும் எப்படி எடுக்கணும்னா கையில தான் எடுக்கணும் கையில எப்படி எடுக்கணும் சாமி சரி ஏடிஎம்ல எடுத்துட்டு வா வீடியோ எடு இல்லைன்னா சரி போப்பா ஒரு கைதட்டு கொடுக்கலாம் உண்மையிலே சட்டியில் கணேஷ் போல எதுவும் எடுத்துடாத அருமை 2000 ரூபாய்க்கு 20 ரூபா சாமிக்கு நம்ம சாமிக்கு உண்டியல்ல போடணும் நீ நல்லா இருந்தா போதும் நான் உணவு செய்கிறேன் அப்புறம் வந்து என்னை பாரு சரி ஏழை இது என்ன பந்தியா போடுறேன் உட்காரு சும்மா உட்காரு வா பொம்பளை பிள்ளை ஆசைக்கு வந்துட்டேன் அந்த பிள்ளைய வரும்போது தடவை தடவிட்டு போ உன் ஆத்மா சாந்தி அடையட்டும் கடைசி காலத்தில் மாந்தோப்பு கம்மாயா எப்போ நடுக்கம்மாயில வரம்பு வெட்டி என் மாந்தோப்பு கருப்பே வாடாவா இதுல எது மனுஷன் எது சாமி அவன் விட்டு விட்டு சாமி ஆடுதே ஏர்செல் டவரா இப்ப பின்னாடி வரவே முதுகுல வெட்ட போறேன் எந்த ஊர் இல்லை குறிவாக்கு வந்தியல நீர்மலைக்கு வந்தியலாடா என்னடா ராமேஸ்வரத்துல கழுப்பு கழிக்கிற மாதிரி கண்ணை கருத்து விட்டாய் அம்மா நீதானா நான் பயந்துவனே என்னப்பா தேன்றாட்டு மாதிரி ஆக்கிட்டாங்க உன் மண்டைய சாமி சாமி இங்கதான் எங்க இதை பூரா பார்க்கணும் சரி பாபா ஜாய் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ் டான்ஸ் அகாடமி பந்தல்குடி என் உறவுகள் சார்பாக ரூபாய் 201 இந்தா நீ 20 ரூபா கொடுத்த நான் 200 ரூபா தானே அடுத்த வருஷம் வருவேன் 500 ரூபா வட்டிக்கு விட்டு பொழைச்சிக்க தொங்காசு பயலு எப்போ
எந்த ஊரோட சாமி ரிவர்ஸ் போய் அடிச்சு ஏலை உன் சட்டியில இத்தனை ஓட்டையா காலை புழக்காத லூசு சித்தப்பா அல்ல இது ஒன்று அந்த 200 ரூபாய்க்கு நாளைக்கு 2 சட்டி எடுத்து போடணும் கலை 1000 கண்ணு பானை மாதிரி இருக்காடா சட்டி ஆமாம் முண்டை அருவாலை சமக்க முடியல அப்புறம் எதுக்கு அதை தூக்கிட்டு வர்றேன் ஓ ஜெயத்திக்கு பிளேடை தூக்கிட்டு வர வேண்டியதானே ஏலே சாமி வாடா சாமி ஏப்பா அது கருப்பனா பிள்ளையாரா இல்லை அவன் ஜெயிஸுக்கு முடுக்கான்னு கத்திரிக்கோலை கொடுக்க வேண்டியதானே அதைத்தான் சிரிக்கக்கூடாது அரைஞ்சு வரும்டா நான் கோடா இங்கே வாடா வாடான்னு தான் பேசுவேன் ஐயா அதை கட்லா மீனை அடிச்சு கொள்ளுங்கய்யா கட்லா ஏ பிடிங்க பிடிங்க எந்த ஊரோட சாமியை மடுவை பிடிச்சாங்க அவனு சொன்ன எட்டு படுத்து கிடக்க நீ எதுக்கு பச்சிருக்கிற நீ ஏன் சிசியன் அவங்கள பக்கத்தில் வர விடாத எனக்கு வசனம் மறந்து போச்சடா உண்மையிலே மனுஷன் தானா வேற யாரா என்னடா ஆக்கி வச்சிருக்கிய என் கலை சினிமா ஸ்டார் மாதிரி இருந்த மூஞ்சி இப்போ என்னப்பா பணம் கொட்ட மாதிரி ஆக்கிட்டாங்கடா நல்லா அறுபத்த பிள்ளையோ எப்பு எப்பு ஏன் கருத்து பீதாண்ட வரேன் குறிய கேள்றா அது சொல்லல இருச்சா சாமி இவர் என்னங்க அவரு பால் கூட எடுக்க வந்தாரா என் தம்பி பால் பாக்கெட் வாங்க வந்தாரா இளைய தம்பி வந்தேன் ஏன் அப்படி இருக்காரு இவன் எங்க அம்மாவுக்கு 3ஆம் தரத்துக்கு ஆளுக்கு பிறந்தவன் ஏன் அப்படி இருக்க அடிப்புல சுருக்கு மாத்தி அடிச்சிருக்காங்க அதே முட்டுக்கான பிறந்துட்டான் நம்ம வாசனைக்கு சீரழிஞ்சு கிடக்குப்பா உனே தாண்டா யாரா எங்க சித்தப்பண்ட என் சிசியன்டா என்னமோ நினைக்கிறீங்க ஆமா சாமி குடும்ப நிலவரத்தை எப்பா இவருக்கு ஒரு சட்டை ஓட்டு கூட்டு வரக்கூடாதா அது என்னங்க ஹீரோ ஹோண்டா ஹெட்லைட் மாதிரி இருக்காரு எங்க குலதெய்வத்துக்கு ஆகாது சட்டை ஓட்டா எனக்கு பயந்து கிடக்குங்க உனக்கு எச்சி வருதுமே அந்த பொட்ட வரைக்கும் கண்டாலிமனே எப்பா சாமி நீ அங்கிட்டு போய் உட்காரு இதுவா பெரியப்பா போட்டு காலை நோண்டிக்கிட்டு இருக்கேன் நான் பொம்பளையா ஆம்பளையா தொடைய போட்டு நோண்டிக்கிட்டு இருக்கேன் ஏய் மடுவை மூடுங்கப்பா வா வா பெரியப்பா உட்காரு இன்னைக்கு உனக்கு நேரம் சரியில்லை இங்க ஒன்னே போட்டு எப்படியும் வெதற காலி பண்ண அதுக்குள்ள உள்ள வை காசெல்லாம் உள்ள வச்சு நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போறாடா காலையில் சட்டி எடுக்கணும் ஒரு உள்ள என்ன சிறுசா இருக்கு ஏலே என்ன டாக்டரா நீர் செக் பண்றிய பரிசு பரிசு போய் சோத்துல ஒண்ணு கடி மஞ்சளா வருதான் ஏலே என்ன சுகரா சாமி வந்து சொன்னா எல்லாமே நடக்கும் வாயை பொத்திக்கிட்டு ஊன் மட்டும் சொல்லணும் தம்பி உங்க உடம்புக்கு எந்திரிக்கவே கூடாது நீங்க எந்திரிச்சா உட்கார்றதுக்குள்ள டவுன் பஸ் பெரியார் போய் திரும்பிடுது எது முடியுமோ அதை செய்யுங்க இவ்வளவு தூரத்துக்கு மேல எந்திரிச்சுன்னா உன்னை கொண்டுட்டேன் இந்த கடையை திறந்துட்டாங்கல்ல இடியப்பம் எப்பா சொல்லி வரேன்ப்பா சொல்லுங்க சாமி எந்த ஊருடா உங்களுக்கு சொந்த ஊரு ஆமா சாமி அதுதான் கேட்கும் தம்பி இது இல்லப்பா இவங்களுக்கு சொல்லி வரேன் வீடு கட்டணும் அது ரொம்ப நாளா ஆசை ரொம்ப நாளா அப்ப நீ கட்டாம
இவ்வளவு நாளா ஏலே, வயசு காலத்துல என் சொந்த சித்தப்பாடா வேப்பாயம் வாங்கிக்கலாம் சித்தப்பா. சரி 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 சித்தப்பா பாம் பாம். உண்மையிலேயே அவருக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இது கலை. இந்த நாடகத்தில் கலை தான். என்னை ஆனந்து பப்புலு எல்லாம் போடா வாடான்னு சொல்லுவாங்க. அது யாரும் தப்பாக எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிறீங்களா? மனசு வருத்தமா மறைச்சு வச்சுன்னா இறங்கி போய் சொல்கிறான். இல்லை எது நினச்சிக்கிறாரு உனக்கு காலையில் சூம்புறேன் இல்லை தூங்குறேன்றேன். தம்பி 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 யோகி பாபு இவருக்கு இழைச்சிக்கிட்டே இருக்காரு. நீர் இந்த ஆடுனதுல இழப்பு தாக்க முடியல. ஒத்த காலை சப்பானி ஏற்கனவே ஒடிஞ்ச காலு மரியாதை எந்திரிச்சிரு முதுகு முக்கா தட்டு போறாது. எந்த ஊரோட சாமி ஆடி ஆடி தொடைய கடிச்சிச்சு. இல்ல சாமி கொஞ்சம் வெயிட்டான சாமிக்கு அது தம்பி வெயிட்டே இருக்காது. சரி சரி அவரை சொல்லி வைங்க சும்முடு முடிய அத்து புரியா. கோடாங்கி பெரிய கோடாங்கிரா ஒழுக்கமா. தம்பி அது வாயை புழக்கும் போது என்ன ஓசு மாதிரியே தெரியுது. பல்லு இல்லையாடா? ஆமா பழைய வாவோடு அதுதான் வாவோடக்கூடாது. வீடு கட்டணும். ஆமா சாமி ஆமான்னு சொல்லு. ஆமா ஆமா வீடு கட்டணும். பொழந்து ஓச்சு. வீடு கட்ட 4 பக்கம் செவரு வைக்கணும். செவரு வைக்க தேவை செங்கக்கல்லு சிமுண்டு. சாமிடா என்ன பெரிய பெரிய கிழக்கேரியா சாமி. பெரிய சாமியா? ஆமாடா உட்கார். நல்லா சொல்லுவாரா. சாமி சொன்னா கேளு. சாமி சின்ன பையன் தெரிஞ்சு தெரியாம பேசிடு. போடா வாடான்னு யார என்னையத்தான் சொன்னேன். என்னைய தாண்டா சொன்னேன். உன்னை தாண்டா சொன்னேன். அதுதான் கூதிமனே என்னைய பக்கம் திரும்பி சொல்லு. காசு கொடுக்க மாட்டேன். அப்புறம் சாமி அப்புறம் எப்பா கொத்தனாரு வேணும்.
இருந்து சந்தன மாதிரியும் காக்குறாளையா அவருடைய ஊர கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா உள்ளாத தெய்வம் தான் ஐயா எங்க சாமி ஊரா மக்களை எல்லாம் காக்குதோ வாரையா கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா கர்வு கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா 18 படிகாரப்பா 18 படிகாரப்பா 18ஆம் படியா அவடைய உரத்துக்கு வந்துதானே நேரம் ஆச்சியா அவடைய ஊர கிராமத்திலே அது ஒரு காலத்திலே கிழவங்க ஆண்ட ஜாமியா எங்க ஆத்தா ஊரா தத்துரமா இருக்கிறாளையா இங்க உள்ள மக்களை எல்லாம் காக்குறாளையா கம்மாதாண்டா உடமரம் தாம்படுக்க கல்லிஜரி கம்மாதாண்டா உடமரம் தாம்படுக்க கல்லிஜரி காளி முனியண்ணா கல்லிஜரி காளி முனியண்ணா தங்கச்சி காளியம்மனை பார்க்கத்தானே நிக்கிறேன் பாறையா கல்லியரி கம்பாதாண்டா உடமரம் தாம்படுக்க இந்த ஊருக்கு வந்துட்டானையா எங்க காளி முனிய தங்கச்சிய பார்க்கத்தானையா எங்க கல்லியரி காளி முனியையே இந்த ஆவுடைய உரத்துல உள்ள அவன் தங்கச்சி காளியம்மனையும் சந்தன மாரியம்மனையும் பார்க்க வந்துட்டானையா நன்றி நண்பு உறவுகளே. நான் இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லாம் இந்த நாடகத்தை இவ்வளோ தூரத்துக்கு பெண்கள் எல்லாம் ரசிப்பேன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனால் அன்பு தாய்மார்கள்லாம் நாங்கள் ஏதோ சிரிக்கிறதுக்காக நம்ம செஞ்சோம். அப்படி தவறும் பட்சத்தில் ஏதாவது குறை இருந்தால் எங்களை மன்னித்து விடுங்கள். அவ்வளோ சிரிக்கிறதுக்காக இந்த என்னென்னா இங்கே வந்த பாப்புலு ஆனந்து என் தங்கச்சி 2 பேர் இந்த இவங்கள்லாம் இந்த ஆவுடையாவூர கிராமத்தார்கள் இன்றைய தினம் ஒரு 15 குடும்பத்துக்கு ஒரு 15 நாளைக்கு 3 வேளை நல்லா சாப்பிட்றதுக்கு நீங்கள் உணவு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப உங்கள் பாதத்துக்கெல்லாம் நன்றி. கப்பல் ஓட்டிய தமிழன் செக்கெழுத்த செம்மல் வ.உ.சி. சிதம்பரம் நாள் அன்பு வாரிசுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி. அவர் எப்படி நாட்டுக்காக பெருமை சேர்த்தாரோ அதே போல் நீங்களும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கக்கூடிய நீங்கள் அத்தனை பேருமே எங்களை பொறுத்தளவு நான் வணங்கக்கூடிய 18ஆம் படியான் கள்ளிசேரி காளிமுனியா உங்களை பார்க்குறேன். ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ணே. போயிட்டு வரோம். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேணும், ஞான தங்கமே ஊரெல்லாம் வாழ வேணும். பட்டி பெருக வேணும், பால் பானை பொங்க வேணும். பட்டி பெருக வேணும், பால் பானை பொங்க வேணும். ஊரு செழிக்க வேணும், ஞான தங்கமே ஊரெல்லாம் வாழ வேணும். ஞான தங்கமே ஊரெல்லாம் வாழ வேணும். இதுவரையிலும் எங்களது நாடகத்தை கண்டுகளித்திட்ட மறக்க முடியாத கிராமம் ஆவுடையாபுரம் அன்பு கிராமத்தார்களுக்கும் வ.உ. சிதம்பரனால் அன்பு வாரிசுகளுக்கும் இங்கே ஒளி அமைத்து கொடுத்த கருப்பசாமி பிரியா ஒளி நிலையத்தார்களுக்கும் பணியிருக்கக்கூடிய அதில் வேலை பார்க்கக்கூடிய என்னுடைய அன்பு தம்பிகள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. குறிப்பாக ஆவுடையாபுரத்துக்கு வெளியூர்லேருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் 2027 உங்களை சந்திப்பேன். நான் சினிமாவுக்கு போனாலும் இந்த புண்ணிய பூமிக்கு நான் எப்படி பிஸியாக இருந்தாலும் வருவேன் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி தான். பார்த்து போயிட்டோம். போயிட்டு வாங்க. டாட்டா. சரிப்பா. எங்கள் ஆத்தா அண்ணா ஆத்தா
இல்லை அது விசிட்டிங் கார்டு வாங்குங்கடா. அது ஒரு நாள் ஆடி ஊரையே பெருமைப்படுத்திருச்சாடா என் தெய்வம். ஏ சித்தப்பா உன்னை வாந்தி வடுக்க வச்சது யாரப்பா? கொட